ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸுடைய பிளேலிஸ்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட பிளேலிஸ்ட்டும் இனிமேல் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்ட்ரொடக்ஷனை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ சிலபஸில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். அது போக ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம், சிக்னல் ஃப்ளோ கிராஃப், டைம் டொமைன் அனாலிசிஸ், இதில் டைம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம், செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஸ்டெடி ஸ்டேட் எரர், இது எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ், இதில் ஆர்ஹெச் க்ரைட்டீரியா, ரூட் லோக்கஸ், போடே பிளாட், போலார் பிளாட், நைக்வஸ்ட் பிளாட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ், காம்பன்சேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது போக நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போதும் அதனுடைய ரிலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிற சிலபஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சிஸ்டம்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் எடுத்துப்பீங்க அண்ட் அந்த இன்புட் ஏதோ ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். இதுதான் ஜென்ரலாக ஒரு சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அண்ட் இந்த அவுட்புட் என்ன வேணால் இருக்கலாம் அண்ட் இன்புட்டும் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ட்டு வரும்போது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இப்போ இங்கே ஒரு 4 அவுட்புட் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ஒரு அவுட்புட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு அவுட்புட்டை சூஸ் பண்ணும்போது தான் இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டமாக ஆகும். அதாவது இந்த சிஸ்டமை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தேவையான அவுட்புட்டை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு டிசையர்டு அவுட்புட் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்புட் கிடைக்குதோ அப்போ இருக்கிற சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமோட டைப்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஓப்பன் லூப் அப்படின்னு இந்த வார்த்தையிலே பார்த்தீங்க அப்படின்னா, லூப் அப்படிங்கும்போது ஒரு ஏரியாவை என்க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஓப்பன் லூப் அப்படிங்கும்போது அப்படி என்க்ளோஸ் பண்ண ஏரியா நமக்கு ஓப்பனில் இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அண்ட் நமக்கு தேவையான அவுட்புட் இங்கே கிடைக்குது. இங்கே எந்த விதமான ஏரியா என்க்ளோஷனுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் டைப்பான க்ளோஸ்டு லூப்பில் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளோட லூப் க்ளோஸ்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லூப் இருக்குது, அதாவது ஒரு ஏரியாவே என்க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப்புக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ டெக்னிக்கலாக இது ரெண்டுத்துலேயுமே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் லூப்பில் ஒன்ஸ் நீங்கள் இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஆனால் க்ளோஸ்டு லூப்பில் நமக்கு இங்கே கிடைச்ச அவுட்புட்டை நம்ம ஒரு ஃபீட்பேக் சிக்னலாக அகெயின் ஒரு மிக்சருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மிக்சரில் உங்களுக்கு 2 இன்புட்டாக இப்போ கிடச்சிரும். ஒன்று நம்மளோட இன்புட், இன்னொன்று இங்கே கிடச்சிருக்க இந்த ஃபீட்பேக் சிக்னல். இந்த 2 சிக்னல்லேருந்து மிச்சமான சிக்னல் நமக்கு எரர் சிக்னலாக இங்கே கிடைக்கும். அதை தான் நம்ம சிஸ்டமுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த ஃபீட்பேக்கோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கொடுக்குற இந்த ஃபீட்பேக் சிக்னல் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மிக்சரோட அவுட்புட்டான எரர் சிக்னல் இங்கே ஜென்ரேட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் லூப்புக்கு நம்ம ரிமோட் கண்ட்ரோல், அதாவது டிவியோட ரிமோட் கண்ட்ரோலை நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கலாம். இப்போ சவுண்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது நம்ம வால்யூம் பட்டனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்புட்டில் ஆன் பண்ணிடுவோம், அந்த அயன் பாக்ஸ் கண்டினியூவாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ரொம்ப அதிகமான உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீட்பேக்கில் இங்கே கனெக்ட் ஆகி உங்களோட மிஷின் ஆஃப் ஆயிரும். ஸோ ஓவர் ஹீட்டாக இருக்கிறப்போ நமக்கு அந்த ஃபீட்பேக் இருக்கிறதுனால உங்களுக்கு மிஷின் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஒர்க் ஆகுறது தான் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஆனால் ஓப்பன் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வால்யூம் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் இன்புட் கொடுத்து தான் கம்மி பண்ணுமே தவிர
இந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு அது கம்மியாகிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இதுதான் வந்து ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப்புக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்க்கலாம். ஓப்பன் லூப்போட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம டயக்ராமில் பார்க்கும்போதே ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் நடுவில் வந்து சிஸ்டம் இருக்குது. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அண்ட் அது போக இதில் எந்த விதமான ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமும் நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஃபீட்பேக் எதையுமே இங்கே கனெக்ட் பண்ணல. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே ஸ்டேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்அக்யூரேட் அண்ட் அன்ரியலைசபிள். அதாவது எல்லா நேரத்துலையுமே நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அண்ட் சிஸ்டம் பேராமீட்டர் வேரியேஷன். ஸோ நாய்ஸ் சிக்னல் வந்து இன்புட்டில் ஆட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பராமீட்டர்ஸ் எல்லாம் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து ஓப்பன் லூப்புக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோஸ்டு லூப்புக்கு பார்க்கலாம். க்ளோஸ்டு லூப்போட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே நமக்கு அக்யூரேட் அண்ட் ரிலையபிளான அவுட்புட் கிடைக்கும். அண்ட் நான் லீனியாரிட்டியோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ரெடியூஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபீட்பேக் சிக்னல் மூலமாக தான். அண்ட் அதே ஃபீட்பேக் சிக்னல் மூலமாக நமக்கு ரெடியூஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் பேராமீட்டர் வேரியேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, நம்ம டயக்ராம்லேயுமே பார்த்தோம், இன்புட் அண்ட் அவுட்புட் போக நம்ம இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது, மிக்சர் யூனிட் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் லூப்பை விட க்ளோஸ்டு லூப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் அதே நேரம் நம்ம இந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்போல்லாம் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அப்போல்லாம் நமக்கு ரெடியூஸ்டு கெயின் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமும் இதில் அரைஸ் ஆகும். இதுதான் க்ளோஸ்டு லூப்புக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அண்ட் அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.